வணக்கம். நான் ரீட்டா. ரீட்டா பியூட்டி பார்லர் வச்சிருக்கேன். இப்ப நம்ம வந்து என்னன்னா, பார்லர் சர்வீஸ்ல வந்து மெயினா ஃபர்ஸ்ட்ன்னு பார்க்கும்போது ஐப்ரோ ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அது வந்து சர்வீஸ்ன்னு பார்த்தா நமக்கு வந்து ரொம்ப நம்மள வந்து கிளைண்ட் எல்லாம் அதிகமா வந்து நம்மள பார்க்குற ஒரே விஷயம் வந்து ஐப்ரோ தான். அதனால நம்ம என்ன பண்றோம்னா, ஐப்ரோ வந்து நல்லா ஓரளவுக்கு நம்ம கத்துக்கிட்டோம்னாலே, நெறைய கிளைண்ட் எல்லாம் நம்மள வந்து அதுக்காகவே பார்ப்பாங்க. அதுலேருந்து மத்த சர்வீஸ் எல்லாம் நமக்கு கேட்கறதுக்கு ஒரு ஊன்றுகோல், அதாவது ஒரு புள்ளியா இருக்குதுன்னு பார்த்தா நமக்கு வந்து ஐப்ரோ தான். அதனால எல்லா பியூட்டிஷியனுமே ஐப்ரோ கம்பல்சரி கத்துக்கணுங்கிறது வந்து என்னோட ஒரு சஜஷன். அதனால நீங்க வந்து ஒரு சிலருக்கு வந்து ஐப்ரோ வராது. ஆனா ஐப்ரோ பழகிட்டீங்கன்னா தான் நீங்க வந்து இந்த ஃபீல்ட்ல நல்லா நிலைச்சு நிக்க முடியும். நிறைய விஷயங்களுக்குள்ள போக முடியும். அதனால ஐப்ரோ வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா கிளைண்ட் வந்து மத்த சர்வீஸ்க்காகலாம் நம்மள ஃபர்ஸ்ட் வந்து பார்க்க மாட்டாங்க. ஒரு ஐப்ரோல இருந்து தான் நம்மளோட ரிலேஷன்ஷிப் அவங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கும். அதனால நம்ம ஐப்ரோ கத்துக்கிறது வந்து ரொம்ப நல்லது. அது வந்து எப்படி எப்படி நம்ம பண்ணணும் அப்படிங்கறது தான் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் யார் யார் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தா 18 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க பண்ணக்கூடாது. அதே மாதிரி கர்ப்பமா இருக்கிறவங்களும் பண்ணக்கூடாது. இந்த 2 பேர் வந்து முக்கியமா பண்ணக்கூடாது. மத்ததெல்லாம் அவங்களோட விருப்பம் தான். அவங்க விரும்பி நான் பண்ணணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம பண்ணிடலாம். அவங்களோட அது 18க்கு கீழே இருக்கிற கிளைண்டா இருந்தா கூட அவங்களோட கட்டாயத்தின் பேர்ல எனக்கு பண்ணியே ஆகணும்னு அவங்க கேட்கும்போது மட்டும் நம்ம பண்ணணுமே தவிர நம்மள அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி பண்ண வைக்கக்கூடாது. அதே போல ஐப்ரோ வந்து ஃபேஸ்க்கு வந்து நம்ம ஒருத்தங்களோட ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்கும்போது ஐப்ரோ தான் நமக்கு வந்து நம்மளோட ஈர்க்கிற ஒரு இது. அதாவது என்ன சொல்றது, ஒரு ஈர்ப்பு. கண்ணை பார்த்து தானே நம்ம பேசுவோம். அதனால ஐப்ரோ வந்து ஓரளவுக்கு அழகா இருந்துச்சுன்னா நம்ம நம்ம எந்த அளவுக்கு அதை அழகா எடுத்துட்டு வரோமோ அதை பொறுத்துதான். எல்லாருமே நம்ம விரும்புற ஒண்ணு ஐப்ரோ அழகா இருந்தா யாருனாலும் நம்மள பார்ப்பாங்க. அதாவது ஒரு ரசிப்பு தன்மையோ எதுவா இருந்தாலும் கண்ணு வந்து நம்ம லேடிஸ்க்கு வந்து கண்ணு ரொம்ப அழகு ஃபேஸ்ல. அதனால அந்த ஐப்ரோ வந்து நம்ம அழகா எடுக்கிறோம்னா எப்படி எடுக்கிறோம், எந்த மாதிரி எடுக்கிறோம் அப்படிங்கறதுலதான் இருக்கு. சரிங்களா? அதனால அடுத்த கிளாஸ்ல வந்து ஐப்ரோ வந்து எப்படி நம்ம எடுக்க போறோங்கிறத பத்தி நம்ம பார்ப்போம். சரியா? வணக்கம்.